நம்ம கடைக்கு தேவையான ரூ. 5 வெந்தயம் அட்டை புடவை தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து கடைக்கு வெந்தய அட்டை போடுறதுக்காக ஒரு 1/4 கிலோ வெந்தயம் வாங்கியிருக்கு. 1/4 கிலோ வெந்தயம் நமக்கு வந்து ஒரு ரூ. 30 ரேட்டில் கிடச்சிருக்கு. நிறைய போகும்போது நான் வந்து லூஸில் வாங்கலான்னு இது ஒரு சாம்பிளுக்கு ஃபஸ்ட்டாக வாங்கியிருக்கனால நான் வந்து பாக்கெட் இது வாங்கியிருந்தேன். இனிமேல் நம்ம வாங்குறதா இருந்தால் கிலோ கணக்கில் தர கொள்முதல் கடையில் போய் தான் நம்ம வாங்கணும். அப்போ இதுவும் கொஞ்சம் ரூபா குறைச்சி வரும். அப்படி 1/4 கிலோ வெந்தயம் வாங்கியிருக்கு. அது வந்து ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 15 கிராம் வச்சு நான் போடுதேன். பேக்கெட் வந்து உள்ளதுலேயே சின்ன அளவு பாக்கெட் தான் வாங்க சொல்லியிருந்தேன். ஜீரகம், நல்ல மிளகு, வெந்தயம், கடுகு இதுக்கெல்லாம் இந்த அளவு பாக்கெட் போதும். வத்தல், மல்லி இந்த மாதிரி போடுறதுக்கு தான் நம்ம வந்து அதை விட பெரிய சைஸ் பாக்கெட் வாங்கணும். இது உள்ளதுலேயே சின்ன அளவும் கடலை தான் ஃபஸ்ட்டு பேக்கெட். இதுக்கு அடுத்து தான் வேறு பாக்கெட்லாம் ஒரு ஊறுகாய் பாக்கெட் அளவு இருக்கும். இந்த கவர் தான் வாங்கியிருக்கு. நம்ம 15 கிராம் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்பூன் அளவு, இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து எடுத்தோம்னா 15 கிராம் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து 15 கிராம் வந்து வெயிட் போட்டு அடுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். இதே வந்து ஒரு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்பூன் அந்த கிராம் கணக்கு அளவுக்கு ஒரு ஸ்பூன் வச்சுருந்தோமாக்கும் நம்ம போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 பாக்கெட் வந்து அளந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டேன்னா எல்லாமே வந்து 15 கிராம் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு பேக்கிங் பண்ண வேலையும் வந்து ஈஸியாக முடியும், சீக்கிரம் முடியும். இப்போ இன்றைக்கி வந்து 1/4 கிலோ பாக்கெட்டில் 15 கிராம் வச்சு நமக்கு வந்து ஒரு 20 பாக்கெட்டு வெந்தயம் கிடச்சிருக்கு. 20 பாக்கெட்டும் ரூ. 5 அட்டை வச்சு அடைக்கும்போது ஒரு அட்டைக்கு வந்து 10 பீஸ் வச்சுருப்போம். 10 பீஸ் வந்து ரூ. 50, 20 பீஸ் வந்து ரூ. 100. நம்ம வந்து ரூ. 30 வெந்தயம் வாங்கி கவரு, ஸ்டாப்லரு அது போட்டாலுமே நம்ம கடை தானே. நம்ம உழைப்புக்கு ரூபா இல்லாட்டாலுமே நமக்கு வந்து அதில் ஒரு ரூ. 20, 50 ஆயிரும். கரண்ட்டு சார்ஜ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் சேர்த்து நமக்கு ஒரு வெந்தயம் பேக்கிங் எல்லாம் சேர்ந்து ஒரு ரூ. 50 வரும். அது போக நமக்கு அதில் வந்து ஒரு அட்டை கிலோ ரூபா வந்து மீதி கிடைக்கும். ஆனால் இது நம்ம கடையிலேயே போட்டு விற்றோம்னா அந்த 2வது அட்டையில் உள்ள அந்த ரூ. 50 ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். இல்லை நம்ம பக்கத்தில் கடையில் எதுவும் போட்டு கொடுக்கறதா இருந்தால் ஒரு அட்டை வந்து வெளியே வந்து கொள்முதல் கடையில் ரூ. 40 கொடுப்பாங்க. 50 அட்டை. நம்ம அதே ரூ. 40 கொடுத்தோம்னா நம்மள்ட்ட வாங்குறது கொஞ்சம் கம்மி. இல்லை நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் சேல் பண்ணணும்னு உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா அங்கே கொடுக்குறத விட ஒரு ரூ. 35 வச்சு ஒரு அட்டை நீங்கள் வெளியே கொடுத்தீங்கன்னா ரூ. 15 லாபம் கிடைக்குன்னு சொல்லி அவங்க வெளியே வாங்கிறத விட்டுட்டு நம்மள்ட்ட வாங்குவோம். அப்போ நம்ம கணக்கு பார்க்கும்போது ஒரு அட்டையை ரூ. 35 வச்சு கொடுக்கும்போது ரூ. 30 நமக்கு போயிடும். நமக்கு வந்து லாபம் வந்து ஒரு ரூ. 25 அந்த அளவுக்கு தான் நமக்கு லாபம். 25, 30 லாபம் கிடைக்கும். நம்ம உழைப்பெல்லாம் பார்க்கும்போது ரூ. 25 அந்த மாதிரி தான் லாபம் கிடைக்கும். நம்ம கடைக்கே போட்டோம்னா நமக்கு அந்த லாபம் நமக்கு ஃபுல்லாக கிடச்சிடும். நீங்கள் வெளியே கொடுக்கறதா இருந்தால் ரூ. 35 கொடுத்தீங்கன்னா கிடைக்கும். இல்லைனா ஒரு ரூ. 37 அந்த மாதிரி நீங்கள் அட்டை சேல் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கிட்டேருந்து வாங்குவாங்க. இல்லைனா நம்ம கொள்முதல் கடையில் கொண்டு கொடுத்தாலும் நம்மள்ட்ட ரூ. 35 வச்சு தான் அப்படியே மொத்தமாக கேட்பாங்க. அதை நம்ம நேரடியாக கொடுத்தோன்னா நம்மள்ட்ட 4 கடை கிடைக்கும். நமக்கு கொஞ்சம் ஈஸியாக சேல் ஆகும். வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வெந்தய அட்டையில் ரூ. 50 நமக்கு கடைக்காக போட்டால் லாபம் கிடைக்கும்.